வணக்கம். செஞ்சிக்கோட்டை ரவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு இது பார்க்குறோம். 15 கீழ்கணக்கு நூல்களை பார்க்க போகிறோம். இது மொத்தம் எத்தனை வகை நூல் பார்த்தீங்கன்னா 18 நூல். இது எத்தனை வகையாக பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அது எப்படி பிரிச்சுக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறநூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறநூல்னால் நீதி நூல்கள் என்று அர்த்தம். அப்போ இது எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 11 வகை. இது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று. உண்மைதாங்க, ஒரு மனிதன் அறத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி தவறாமல் வாழ வேண்டும். உயிர் போகும் நிலையில் கூட நம்ம எப்படி வாழணும்? நீதி தவறாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு இந்த நூல் சொல்லுது. இப்போங்க பாருங்க, ஆக பத்தல ரா போறல, அது எப்படி போடுவோம்னா இப்படி தான் நம்ம போடுவோம். அப்போ இது நல்லா அழுத்தி இந்த இதுவும் மட்டும் பாருங்க, ரெண்டுமே ஒன்று மாரி தெரியும். அப்போ 11 நூல்கள் உள்ளது. அடுத்தது என்னன்னா அகநூல். இது எத்தனை வகைனா 6 வகைப்படும். இது காதல் வாழ்க்கையை சொல்லக்கூடியது. இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் சொல்லுவாங்களே, அகம் என்றால் உள்ளம். அகத்தில் ஆறுடாவும் காதலி அப்படின்னு கேட்பாங்களே. அப்போ அகத்தில் ஆறுடா, ஆறுடனா 6 வகை. யாரு காதலினா காதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க புறநூல். இது வந்து ஒன்னே ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் மற்றும் வீரத்தை சொல்லக்கூடியது. அப்போ ஒரு வீரன்னாவே அவனது வீரன் ஒத்தையால தான்டா போவான் அப்படின்னு நிறைய முறை கேட்டிருக்குங்களா. அப்போ புறநானூறு பாருங்களா, அந்த பூ எப்படி போடும், அப்படி போடும்போது அந்த கீழே இழுக்கும்போது எப்படி இருக்கு, ஒன்றுமே இருக்குங்களா. அப்போ ஒரு வகை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய மோட்டிவேஷனே என்னுடைய லைவ் பார்க்கக்கூடிய நீங்கள் தான். அதனால் எனக்கு மோட்டிவேஷனை கொடுங்கள். உங்களுக்கான நல்ல ஒரு கல்வியினை நான் கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம்.